திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது. 5 மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் பெற்று வருகின்றனர். அரையாண்டு விடுமுறையும் என்பதால் சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பொது தரிசனம் 50 ரூபாய், 100 ரூபாய், கட்டணம் தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் நின்று 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் பெற்று வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இணைகிறார். சுதாகர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. திருவள்ளூர் அடுத்த சிறுவாபுரி பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்த திருக்கோவில் தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இங்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையான நாட்களில் திருவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில செவ்வாய்க்கிழமையான இன்று திருவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாம சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் இங்கு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். பொது தரிசனம் மட்டுமில்லாம 50 ரூபாய் கட்டணம், 100 ரூபாய் கட்டணம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. கோவிலுக்கு வெளியேயும் கோவிலுக்கு உள்ளேயும் நீண்ட வரிசையில் காத்திருந்து 5 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மூலவர் பாலசுப்ரமணியர் ராஜ அலங்காரத்தை பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். புதிய வீடு கட்ட வேண்டும், திருமண தடை நீங்க வேண்டும், அரசியல், ரியல் எஸ்டேட் தொழில் என பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்ப மரத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டும் செங்கற்களை அடக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார்கள். இதனிடையே போதிய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இல்லாததால பொதுமக்கள் ஆலய வழியில் முண்டியடித்துக் கொண்டு செல்கிறார்கள். காவலர்களை நியமித்து பக்தர்கள் வரிசையாக சாமி தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.